மண்ணை உயிர்ப்பிக்கும் மந்திர நீர். வணக்கம் சென்காடனின் தோழர்களே. இன்னைக்கு ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். என் செத்துப்போன தோட்டத்தை உயிர்ப்பிச்ச ஒரு எளிய திரவம். நம்ப முடியலையா? நானும் நம்பல. ஆனா 3 நாள்ல ஆயிரக்கணக்கான மண்புழுக்கள் என் மண்ணுல ஆட்டம் போட்டதை பார்த்த பிறகு இது உண்மைன்னு புரிஞ்சுது. என் தோட்டம் ஒரு கட்டையா வறண்டு உயிரற்று இருந்துச்சு. எவ்வளவு உரம், மக்கிய பொருள் போட்டாலும் ஒரு முளை இல்ல, ஒரு புழு இல்ல. இனி இது தோட்டமா இல்ல கல் மண்ணா யோசிச்சு கிட்டத்தட்ட கைவிட்டுட்டேன். ஆனா ஒரு சாதாரண சமையலறையில இருந்து வந்த மேகமூட்டமான திரவத்தை ஊற்றினேன். பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா 3வது நாள் காலையில மண்ணு உயிரோட நடனமாடுது. ஆயிரக்கணக்கான புழுக்கள் மேல வந்து ஹாய் நாங்க வந்துட்டோம் சொல்ற மாதிரி தோண்டி விளையாடினாங்க. கையில் ஜாடியை உயர்த்தி காட்டுகிறேன். இது என்ன திரவம்னு கேக்குறீங்களா? இது புளித்த அரிசி நீர். அரிசி கழுவின தண்ணி 2 நாள் புளிக்க வைச்சது. இதுல நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள், அமினோ அமிலங்கள், நுண்ணூட்டங்கள், என்சைம்கள் நிரம்பி இருக்கு. இது ஒரு உயிருள்ள திரவம். இதை மண்ணுல ஊற்றும்போது மண்ணு ஈரமாகுறது மட்டுமில்ல, உயிர்ப்பிக்குது. இந்த பாக்டீரியாக்கள் மண்ணுல உள்ள கரிம பொருட்களை உடைச்சு செடிகளுக்கு ஊட்டம் கிடைக்க வழி செய்யுது. இந்த உயிர்ச்சத்து தான் புழுக்களுக்கு பாட்டிக்கு வாங்க அழைப்பு விடுது. இப்போ இந்த மந்திர நீரை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். 1 கப் பச்சரிசியை எடுத்து 2 கப் சுத்தமான தண்ணில கழுவுங்க. தண்ணி மேகமூட்டமா மாறுற வரை அசைச்சு அரிசியை வடிகட்டி அந்த தண்ணியை ஒரு கண்ணாடி ஜாடியில ஊற்றுங்க. ஒரு துணியால மூடி காற்று புகவிடுங்க. 48 மணி நேரம் அரை வெப்பத்துல வைங்க. மூக்கை மூடிக்கொண்டு சிரித்து 2 நாள இது லேசான புளிப்பு வாசனையோட தயிர் மாதிரி இருக்கும். இப்போ தயார். புளித்த நீரை 1:4 விகிதத்துல 1 பங்கு புளித்த நீர், 4 பங்கு குளோரின் இல்லாத தண்ணி, மழைநீர் சூப்பரா இருக்கும். கலந்து தோட்டத்து மண்ணுல சமமா ஊற்றுங்க. 3 நாள்ல மண்ணு உயிரோட ஆடுது. நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஈரமான மண்ணு. ஆனா ஆயிரக்கணக்கான புழுக்கள் வந்து இது எங்க புது வீடு தோண்டி ஆட்டம் போட்டாங்க. இந்த புழுக்கள் மண்ணின் சூப்பர் இன்ஜினியர்கள். அவை தோண்டும்போது கடினமான மண்ணு உடைஞ்சு செடிவேர்கள் ஆழமா செல்லுது. அவற்றோட கழிவு வார்த்தைய மாத்தி சொல்லலாமா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் நிறைந்த இயற்கை உரம். இந்த புளித்த நீரோட பாக்டீரியாக்கள் புழுக்களோட சேர்ந்து மண்ணை ஆரோக்கியமா வைச்சிருக்கு. புழுக்கள் முட்டையிட ஆரம்பிச்சு இந்த உயிர்ச்சூழல் தொடர்ந்து வளருது. இப்போ ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இதை ஊற்றறேன். மண்ணு உயிரோட இருக்கு, புழுக்கள் தங்கி இருக்கு. ஆனா இதை மண்ணுல மட்டும் ஊற்றுங்க, இலைகளுக்கு வேண்டாம். மண் ரொம்ப ஈரமா இருந்தா இதை பயன்படுத்த வேண்டாம். இந்த ஒரு பழக்கம் விலையுயர்ந்த உரங்களை விட சிறப்பா வேலை செய்யுது. செலவு 1 கப் அரிசி, கொஞ்சம் நேரம், அவ்வளவுதான். இது ஒரு ட்ரிக் இல்ல, இது பயாலஜி. உங்க மண்ணு வறண்டு உயிரற்று இருந்தா இது ஒரு ரீசெட் பட்டன். 3 நாள், வெறும் 3 நாள், புழுக்கள், முளைகள், உங்க தோட்டம் உயிரோட திரும்பி வரும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு தோட்டக்காரருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கட்டும். இயற்கை முறைகள், உண்மையான முடிவுகள், எளிமையான மண் அறிவியல் இன்னும் நிறைய வருது. ஒண்ணா சிறப்பா வளருவோம்.